எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 227வது வீடியோ, புக் ரிவ்யூவில் 17வது வீடியோ. இதில் ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, கர்நாடகாவில் குமார பர்வத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ஒரு மலை. அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்காக ஜக்கி கொஞ்சம் பேரை அழைச்சிட்டு போகிறார். ட்ரெக்கிங்னால் மலை காலால் நடந்து மலை ஏறுற ஹைட்டாக இருக்க மலையெல்லாம் ஏறிட்டு வருவாங்க. அதான் ட்ரெக்கிங், மலை ஏறுதல். இப்போ நான் சயின்ஸ் டீச்சராக இருந்ததுனால நேச்சர் கிளப்புங்கிற கிளப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் நானும் முன்ன நிறைய இடத்துக்கு ட்ரெக்கிங் எல்லாம் கொண்டு போயிருக்கேன். ட்ரெக்கிங்னால் அப்படியே ஸ்டெப்பெல்லாம் இருக்காது. எப்படி அங்கங்கே கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். மலை மேலே ஏறி போகணும். பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் பிடிச்சி வலித்து அப்படியெல்லாம் தான் நம்ம ஏறி போகணும். அது ஒரு 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 ஐட்டம் ப்ரோக்ராமில். அப்போ சத்குரு கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு வாங்க நமக்கு ட்ரெக்கிங் போகலாம். எங்கன்னா கர்நாடகாவில் உள்ள இந்த குமார பர்வத்துங்கிற இடத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறார். போனோடனே கொஞ்சம் தூரம் நடந்து மேலே ஏறி போனோடனே சத்குருவுக்கே அந்த உடம்பில் அதிர்வு தெரியுது. அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டார். சத்குரு அடிக்கடி சமாதி நிலைக்கு போகிறது கூட இருந்து தியானம் பண்ணுறவங்கள்லாம் நிறைய தடவை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம். இங்கே ஏறி கொஞ்சம் தூரம் போனோடனே அவருக்கு உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சது. அப்படியே சமாதி ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கல் எடுத்து அந்த ஆக்ஞா சக்கரத்தில் அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாதாரண நிலைமைக்கு வந்தார். அப்புறம் அதுக்கப்புறமே அவருக்கு ரொம்ப மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அவருக்குள்ளே நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அவர் என்ன பண்ணார், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்களாம் மேலே ஏறி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவங்களாம் மேலே போய் பார்த்துட்டு வந்தாங்க. கீழே இறங்கி வரும்போது அந்த ஒரு பாறாங்கல் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பேர் ஷண்முகலிங்கம் அப்படின்னு பேர். அந்த பாறையோட ஒரு பீஸ். அந்த ஷண்முகலிங்கத்தை சத்குரு கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவருக்கு அந்த எனர்ஜி நல்லா தெரியுது. கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் பாஸ் பண்ண சொல்லி அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண வச்சார். அதுக்கப்புறம்தான் ஜக்கி சொன்னார், முருகன் உயிர் விட்ட இடம் இந்த இடம். அதாவது கர்நாடகாவில் குமார பர்வத்துங்கிற அந்த மலையில் தான் முருகன் உயிரை விட்டுருக்காரு. அதனால தான் இந்த இடத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு விஷயமா. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் ஆசிரமம் கட்டுறதுக்காக முடிவெடுத்தாச்சு. ஒரு தடவை அப்போது எக்ஸாக்ட் கோயம்புத்தூரில் கட்டணும்னு தீர்மானம் ஆச்சு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியணும் இல்லையா? அப்போது கார் எடுத்துகிட்டு இப்படியே போகிறாங்க, எந்த இடம்னு. அப்போது ஒரு கேர்வில் இப்படி திரும்பும்போது டக்குன்னு காரை நிறுத்த சொல்லிட்டார். ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த 7 மலை தெரியுது. அந்த வெள்ளியங்கிரி மலைங்கிறதுல 7 பீஸ் இருக்குது. அந்த 7 மலையும் பார்க்குறாரு, கண்ணில் தெரியுது. அப்போது அவர் தீர்மானம் பண்ணிட்டார், இந்த இடத்துல தான் ஆசிரமம் வருது அப்படின்னு சொல்லி. அவருக்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டுது. அதாவது அவர் முன்ஜென்மங்களில் சாதுவா யோகியா இந்த கோயம்புத்தூர் மொத்தம் அலைஞ்சு திரிஞ்சிருக்காரு. அவரோட குரு சுவாமி பழனிசுவாமி அங்கே தான் உயிர் விட்டுருக்கார் இல்லையா? அவ்வளோ கோபத்தில் மேலே ஏறி போய் அந்த 7 மலை கடந்து மேலே வெள்ளியங்கிரி மலையோட டாப்பில் இருந்து 7 சக்ராஸையும் தாண்டி சகசிராரம் வழியாக 7 சக்ராஸ் வழியாக உயிரை விட்டுருக்கார். அதனால தான் அங்கே அவ்வளோ பவர். எல்லாராலையும் இப்போவும் வெள்ளியங்கிரி மலை டாப் வரைக்கும் ஏற முடியாது. ரொம்ப ரிஸ்க்கான இடம்.
அந்த மாதிரி அந்த 7 ஹில்ஸையும் ஒரே டைமில் பார்க்குறாரு. அவர் கண்ணில் தென்படுது. அப்போவே காரை நிறுத்திட்டு இதுதான் இடம், நம்ம இங்கே அமைச்சிக்கலான்னு சொல்லி அவர் ஒரு 13 ஏக்கர் இடம், முடிஞ்சால் இந்த இடத்த வாங்குங்க, இங்கே நமக்கு ஆசிரமம் கட்டிக்கலாம் அப்படின்னாரு. சொல்லி 11 நாளுக்குள்ளே மெடிடேட்டர்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு காட்டு பிரதேசம். ராத்திரி ஆனால் பெரிய மிருகங்கள், யானை, இதெல்லாம் வர்ற இடம். அப்போது அந்த இடத்த வாங்கும்போது அங்கே ஒரு பில்டிங்கும் கிடையாது, ஒரு சின்ன குடிசை தான் இருந்தது. ஒரு கான்க்ரீட்டுன்னு சொல்கிறதுக்கு, கான்க்ரீட் போட்ட இடங்கிறது ஒரு சின்ன இடம். அதை தான் இப்போ வந்து ட்ரையாங்குலர் பிளாக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஞாபகத்துக்கு. சரின்னு இடம் வாங்கியாச்சு, வேலைகள் ஆரம்பித்தாச்சு. என்ன வேலை? ஒரு இடம் தேர்ந்தெடுத்து ஆசிரமத்துக்கு இந்த மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ண, மெடிடேஷன்லாம் தியானம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடம் வாங்கினாங்க. தரையெல்லாம் மொழுகி கூரை வேஞ்சு ஒரு இடத்த ரெடி பண்ணாங்க. அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வசதி கிடையாது. காட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? சத்குரு இடம் கிடச்ச உடனே டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 90 நாளைக்கு ரெசிடென்ஷியல் ஹோல்னஸ் ப்ரோக்ராம் நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத இடத்துல 90 நாள் உள்ளேயே இருக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியேருந்து யாரும் வந்து பார்க்கக்கூடாது, உள்ளேயே உட்காந்து இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ணுற ப்ரோக்ராம். யோகாசனாஸு, பிராணாயாமா, மெடிடேஷன்லாம் தான் அங்கே. ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து பண்ணணும், எந்த தொந்தரவும் இல்லாமல். அதுக்கு தானே இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் நம்ம போகணும்னு சொல்கிறது. இடையில ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரமத்தில் போய் உட்காந்து 4 நாள் தனியாக உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணும்போது அதில் கிடைக்கிற அனுபவங்கள், அதில் கிடைக்கிற ஒரு எனர்ஜி, அங்கே கிடைக்கிற ஒரு மன நிம்மதி வேறு எங்கேயும் கிடைக்கிறது, நம்ம வீட்டில் கிடைக்கிறதில்ல, கிடைக்காது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மைங்கிறது அதுதான். நம்ம எவ்வளோதான் வீட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாலும் தினமும் இந்த போராட்டத்தில் நம்மளால் அந்த அமைதி தேடி போக முடியல. அதுக்கு தான் ஒரு 3 மாதம் சேரும்போது ஒரு 10 நாள், இல்லைன்னா ஒரு 6 மாதம், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் எங்கேயாவது நமக்கு மனசு பிடிச்ச ஒரு ஆசிரமத்தில் போய் நிம்மதியாக உட்காந்து, தனியாக உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இவர் டக்குன்னு இப்படி 90 டே ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சாப்பாடெல்லாம் என்ன, வெறும் கஞ்சி, ஊறுகாய், சாலடு, ரசம், டெம்பரரி டாய்லெட்ஸு, வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் கூடாதுன்ட்டார். பாரதி அம்மா அவங்க மாமனார்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி நான் வந்து 3 மாதத்துக்கு வரமாட்டேன், ஆசிரமத்தில் இருந்து தியானம் பண்ண போகிறேன், என் பசங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு. அவர் தான் வீட்டுக்கு மூத்தவர். அப்படி மாமனார்கிட்ட போய் சொல்லும்போது அவர் ஒன்றும் டக்குன்னு ஒத்துக்கலை. இல்லைப்பா, இப்போ 3 மாதம் நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அப்போவே ஊரில் பேச்சு ஆரம்பிச்சிச்சு. யார் இந்த ஆள், எங்கேயோ மைசூரில் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் இடம் பேசி வாங்கி என்னமோ மெடிடேஷன் பண்ணுறாராம், யோகாசனா சொல்லி கொடுக்குறாராம், நிறைய பேர் அவர் பின்னாடியே போகிறாங்க. என்ன பிளாக் மேஜிக் பண்ணுறாரா, சூன்யம் வச்சு ஏதாவது மருந்து வச்சு ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுறாரா, என்ன இது அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்குது. அது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். பேச்சு ஆரம்பிக்காட்டினா தான் அதிசயம். பேச்சு ஆரம்பிக்கிறது நார்மல். நாளைக்கு நான் ஒரு ஆசிரமம் கட்டினாலும் பேசுவாங்க, என்னை பற்றி கதை பேசுவாங்க, ஆசிரமத்தை பற்றியும் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதில் நம்ம ஒன்றும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கும். இவர் பாட்டுக்கு 90 நாள் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார். ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னால் அங்கேயே தங்கணும் 90 நாளும்.
50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சத்குரு உடனே சொல்லிட்டாரு, இதில் கடைசி வரைக்கும் 48 பேர் இருப்பாங்க, 2 பேர் இடையில விட்டுட்டு போவாங்க, கடைசி வரைக்கும் 48 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் முதவே. அதே மாதிரி 48 பேர் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அப்போது பாரதி அட்டன் பண்ணுறாங்க. ராஜாங்கிறவர் முதல்ல இருந்தே ஜக்கியோடு இருக்கவர். இந்த யோகா ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இன்சார்ஜ் அவர் தான். அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு 3 வயசில் ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அவரோட அப்பா அம்மாட்ட விட்டுட்டு வர்றாங்க. அப்புறம் கிரண் ஒருத்தர் வராரு. கிரண்ங்கிறது இப்போ வந்து அவரோட பேர் சுவாமி தேவ சத்வா அப்படிங்கிறவர். அதாவது சன்னியாசியாக இப்போ யோகா சென்டரில் இருக்கா அவர். இப்போ அவர்லாம் தான் முதல்ல இருந்தே இந்த ஜக்கியோட கூடவே இருக்கிறவங்க. இதில் ஜூலை 13 ஆரம்பிக்குது ப்ரோக்ராம். 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் 12 ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் அப்படி ஒரு மழைன்னா மழை, கொட்டுற மழை. அங்கே அப்படியே காட்டாற்று வெள்ளம் மாதிரி தண்ணி ஓடுது. அதுவும் இந்த இடங்கிறது மலை அடிவாரத்தில். இப்போ மலையிலேருந்து வர தண்ணி அத்தனையும் இது வழியாக தான் போகுது. ஒன்றும் செய்ய முடியல. எல்லாத்துக்கும் உள்ளூர ஒரு பயம். நாளைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது, 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 50 பேரில் எத்தனை பேர் வருவாங்க, ஒருத்தராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே. ஏன்னா அப்படி ஒரு விடாத பெருமழை பெய்யுது. அப்போது சத்குருட்ட மாருதி 800 வச்சுருக்காரு போல இருக்குது. இந்த கிரண்கிட்ட சொல்கிறார், நீ வண்டி எடு, போகணும். ஏன்னா அடுத்த நாள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே குரு இருக்கணும் இல்லைங்க. அவர் அனௌன்ஸ்மெண்ட் அவரே வராருன்னா எப்படி? போகணும்னு வண்டி எடு. இல்லை வண்டி இந்த தண்ணியில் போக முடியாது, இல்லை போகணும் சொல்லி 2-3 தடவை வண்டி ஸ்டக்காகி கடைசியில் வண்டி தண்ணியிலே உள்ளே இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிடுச்சு. தண்ணி உள்ளே ஏறிடுச்சு. கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இருந்து சத்குருவோட குழந்தைய மீட்டெடுக்கிறாங்க. தண்ணி கிடுன்னு ஸ்டியரிங் வரைக்கும் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 2-3 தடவை ஸ்டக் ஆனோடனே சத்குரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப 5 பேர் சேர்ந்தாக்கும் அந்த மண்ணில் புதைஞ்ச காரை வெளியே எடுக்கிறாங்க. அப்போது இதில் என்ன அதிசயம்னா, இவ்வளோ மழை பெஞ்சும் யாராலையும் அந்த இடத்துக்கு வந்து சேர முடியாதுங்கிற பட்சத்தில் கூட 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கள, 50 பேரும் வந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அதிசயம். இந்த கொட்டுற மழையில் எப்படி வர முடியும்? வரணும்னு இருந்தால் கூட அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது, அவ்வளோ தண்ணி. அப்படியும் 50 பேரும் வந்தாங்க. என்னென்ன நடந்தது அங்கே அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.